பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து நம்ம வந்து முத்துமாரியம்மன் கோயிலுக்கு போனோம். வந்ததுக்கப்புறம் தான் நான் நம்ம இன்ட்ரோவே எடுக்கல. ஆக்சுவலி வீடியோ எடுக்கிற ஐடியாவே இல்லை. ஃபர்ஸ்ட் வந்துட்டு சடனாக அங்கே போய் பார்த்தப்போ தான் தெரியுது இன்றைக்கி வந்து முத்துமாரியம்மன் கோயில் பொங்கல் வந்து சாட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் வந்துட்டு வீடியோ வந்து எடுத்தேன். அதுவுமே நாங்கள் மோஸ்ட்லி எடுக்கல. அங்கே ஒரு 2 அண்ணா எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்கக்கிட்டேருந்து கொஞ்சம் வீடியோஸ் மட்டும் எனக்கு கிடைக்குமான்னு சொல்லி கலெக்ட் பண்ணிக்கிட்டோம். நிறைய வீடியோஸ் நானும் எடுத்தேன். இன்றைக்கி வந்து சண்டே. ஆக்சுவலி வந்து எல்லோரும் வந்து வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை தான் மோஸ்ட்லி அம்மனுக்கு வந்து உகந்த நாள் அப்படின்னு சொல்லி கும்பிடுவாங்க. ஆனால் நான் வந்து என்னை பொறுத்தளவுக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்து கொஞ்சம் ஸ்பெஷல். என்னை பொறுத்தளவுக்கு ஞாயிற்றுக்கிழமை தான் எலும்புச்சம்பளம் மாலை, அப்புறம் வந்துட்டு பிரசாதம். ஞாயிற்றுக்கிழமை புதன்கிழமையும் நான் கொண்டு போவேன் வாராகி அம்மனுக்காக. அப்படி தான் இப்போ ஒரு 48 days விரதம் இருக்கிறதுனால இது வந்து எனக்கு வந்து தேர்ட் வீக் சண்டே. ஆமாம், தேர்ட் வீக் சண்டே. ஸோ இன்றைக்கி வந்துட்டு அந்த மாதிரி தான் எனக்கு பொங்கல் சாட்டுறாங்க எதுவுமே தெரியாது. ஸோ அந்த மாதிரி தான் வந்து சாம்பார் சாதம், அப்புறம் வந்துட்டு பருப்பு பாயாசம், அப்புறம் பருப்பு வடை எல்லாம் செஞ்சு வீட்டில் சாமி படைச்சிட்டு ஒரு 7:45 போல் நாங்கள் போனோம். 7:45 நான், அண்ணி, அக்கா எல்லோரும் போனோம். அக்கா எங்களுக்கு முன்னாடியே அங்கே போயிட்டா. ஸோ அங்கே போனதுக்கப்புறம் தான் அக்கா சொல்கிறேன், இன்றைக்கி பொங்கல் சாட்டுறாங்களாம், அதான் இவ்வளோ கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் யோசிச்சுட்டே இருந்தேன், ஐயோ சண்டே இன்றைக்கின்னு பார்த்து இவ்வளோ பிரசாதம் செய்கிறோமே, கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாக செஞ்சது சாம்பார் சாதம், வேஸ்ட் ஆகிடக்கூடாதே அப்படின்னு சொல்லிட்டு. உப்பு எப்படி இருக்குன்னு தெரியல, எல்லாமே ஏன்னா டேஸ்ட் பார்க்கக்கூடாது. ஸோ அதனால் எல்லாமே கரெக்டாக இருக்கா என்னன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து யோசிச்சுட்டே செஞ்சிட்டு இருந்தேன். அங்கே போய் பார்த்தா தான் தெரியுது அவ்வளோ கூட்டம். அப்போ தான் சரி ஓகே நம்ம காலையிடும் போல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மன திருப்தியே வந்துச்சு. அப்புறம் வந்து அங்கே போனதுக்கப்புறம் வந்து என்ன சொன்னாங்கன்னா, அந்த கொஞ்சம் தூரமாக வந்து ஒரு கோயில் இருக்கும். பொங்கல் சாட்டுறாங்கன்னா எல்லா கோயில்லையும் போயிட்டு இந்த மாதிரி பொங்கல் சாட்டுறாங்க இந்த சாமிக்கு அப்படின்னு சொல்லி கொட்டடிச்சு சொல்லுவாங்க. அது வந்து எங்கள் ஊரில் வழக்கம். உங்கள் ஊர்லேயே அப்படி தானான்னு சொல்லி சொல்லுங்கள். எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். விருதுநகரில் வந்து முத்துமாரியம்மன் கோயில் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கும் அந்த கோயில். ஸோ அங்கே தான் வந்து பொங்கல் சாட்டியிருக்காங்க. இன்றைக்கி டேட் வந்து ஜூலை 21. ஸோ இன்றைக்கி தான் வந்து சாட்டியிருக்காங்க. இந்த சண்டே வந்து சாட்டியிருக்காங்க. ஸோ அதனால் வந்துட்டு அங்கே போய் கொட்டடிச்சு போகிறக்காக எல்லோரும் கூட்டமாக போயிட்டு இருந்தாங்க. நாங்கள் அப்போ தான் உள்ளே வந்தோம். வந்ததும் சாமி நாங்கள் ரெகுலராக போகிறதுனால சாமி வந்து அப்பாவுக்கு ஃப்ரெண்ட் தான். ஸோ அதனால் வந்து அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, பிரசாதத்தை வச்சுட்டு மாலை கொடுங்க, நான் அர்ச்சனை பண்ணிக்கிறேன், பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் பிரசாதம் கொடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நாங்களும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பிரசாதத்தையும் எடுத்து ஒரு பெரிய போராட்டத்துக்கு அப்புறம், ஏன்னா கூடைக்குள்ளே எடுக்கவே முடியல, மெதுவாக எங்கள் அக்கா ஹெல்ப்போடு எடுத்து அங்கே வச்சுட்டு மாலை வந்து நெல்லிக்காவும் எலுமிச்சம்பழமும் மிக்ஸ் பண்ணி கோர்த்து அரளியில் வந்து மாலை கட்டிட்டு போயிருந்தேன். நான் வந்து வீடியோ எடுக்க மறந்துட்டேன். ஃபர்ஸ்ட் வீட்டில் வந்து நல்லா வத்தி சாம்பிராணி கும்பிட்டுட்டு பிரசாதத்துக்கு எல்லாத்துக்கும் கண்டரில் சாமிக்கெல்லாம் கண்டரில் பண்ணிட்டு தான் நான் வந்து கொண்டு போனேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் சண்டே நான் கண்டிப்பாக வந்துட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லாமே நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இந்த விட்ட எடுக்கிற ஐடியாவே இல்லை. ஸோ அதனால தான் வந்துட்டு அன்எக்ஸ்பெக்டட். அப்புறம் அங்கே போயிட்டு நாங்கள் வந்து என்ன பண்ணோன்னா, அர்ச்சனை பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் முத்துமாரியம்மன் பண்ண சொல்லிட்டு 2 விளக்கு போட்டுருவாங்கன்னு சொன்னாங்க. விளக்கு நெய்யில் தான் போடுவோம் நாங்கள். ஸோ போட்டு முடிச்சுட்டு நெய் விளக்கு வந்து விற்கும்ல, அது இல்லை. ஸோ நெய் தனியாக எடுத்துகிட்டு விளக்கு அதுக்கப்புறம் திரி வச்சு தனித்தனியாக தான் எல்லாமே வச்சு போடுவோம். போட்டு முடிச்சுட்டு சாமிக்கிட்ட அர்ச்சனை 2 சாமிக்கிட்டையும் பண்ணிவிட்டு 2 சாமிக்குமே நெல்லிக்காய் எலுமிச்சம்பழம் எப்படின்னா, வராகி அம்மனுக்கு வந்து ஃபுல் நெல்லிக்காய், அந்த 2 சைடு இருக்குல்ல, இந்த இப்படி இருக்குல்ல, அங்கே ஃபுல்லுமே வந்துட்டு நெல்லிக்காய் கொடுத்துட்டு குஞ்சத்தில் மட்டும் வந்து கீழே தொங்கும் இல்லையா, ஸோ அதில் மட்டும் வந்து எலுமிச்சம்பழம் கொடுத்து நான் வந்து போட்டிருந்தேன். எலுமிச்சம்பழம் அரளி போட்டிருந்தேன். முத்துமாரியம்மனுக்கு வந்து 1 லெமன் 1 நெல்லிக்காய், 1 லெமன் 1 நெல்லிக்காய் அந்த மாதிரி போட்டிருந்தேன். ஸோ போட்டு துர்க்கை அம்மனுக்கு வந்து கொண்டைக்கு மட்டும் ஃபுல் லெமன் அரளி வச்சு கொடுத்துருந்தேன். ஸோ எல்லாத்தையும் கொடுத்து அர்ச்சனை பண்ணிவிட்டு அவங்க சொன்னாங்க அவங்க வந்து பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் பிரசாதம் கொடுங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து கோயிலோட பொங்கல் இருக்கும் இல்லையா, ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் கொடுத்துட்ருந்தாங்க. நாங்கள் அதை வாங்கி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எங்கள் பிரசாதத்தை அவங்கள எடுத்துகிட்டு வர சொல்லி அவங்களே தான் கொடுக்க சொன்னோம். ஸோ கொடுத்தாங்க. ஏன்னா நான் அண்ணி வந்து பாப்பா வச்சுட்டுருக்கா, அக்கா வந்து தம்பி வச்சுட்ருக்கா. சத்தம் போட்டோடனே இருக்காங்க, சவுண்ட் கேட்கும்னு நினைக்கிறேன். நான் பேசுறது கிளியராக கேட்குதான்னு தெரில, ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வச்சிட்டு இருந்ததுனால நான் அவங்களே தான் கொடுக்க சொன்னேன். அப்புறம் நான் தான் கொடுத்துட்ருந்தேன். பயங்கர கூட்டம். நாங்கள் வந்து வீட்டுக்கு எடுத்து வைக்க மறந்துட்டோம். ஸோ அங்கே வரையன் படைச்சிட்டு எடுத்துக்கலான்னு, அதுதான் கொஞ்சம் மன திருப்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி எடுக்கிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அதான் சொன்னேன், கொஞ்சம் ஒரு 10 வடை இருக்கிறப்போ நீங்கள் வந்து அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லாேருக்கும் சாம்பார் சாதம் சொல்லிட்டேன், 10 வடை மட்டும் எடுத்து வச்சுருங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களும் எடுத்து வைக்கவே எல்லோரும் 1 வடை மட்டும் கொடுங்க, 1 வடை மட்டும் கொடுங்க. பாவமாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பாதி இது கொடுத்துட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம்.
ஸோ இது வந்து இன்ட்ரோ எதுவுமே எடுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் வந்து கரெக்டாக ஞாபகம் வந்துச்சு. சரி இன்ட்ரோ மட்டும் எடுத்துடலாம், ஏன்னா அதுலேருந்து இன்ட்ரோன்னு நான் என்ன எதுவுமே சொல்லலை. ஸோ அதனால் எல்லாத்தையும் சொல்லி நாங்கள் போகிறப்பே 7:45 இருக்கும். நாங்கள் வீட்டுக்கு வந்தப்போ டைம் வந்துட்டு 10 ஆயிடுச்சு. ஏன்னா பூஜைலாம் முடித்து அந்த வேப்பிலெல்லாம் கட்டியிருந்தாங்க ஃபுல்லாக தோரணமானி, அது எல்லாமே நான் உங்களுக்கு வீடியோ எடுத்திருக்கேன், அதெல்லாமே நான் காமிக்கிறேன். அந்த தோரணமானி கட்டி இந்த மாதிரி இன்றைக்கி பொங்கல் சாட்டுறாங்க, காப்பு கட்டுறவங்க, விரதம் இருக்கவங்க இருந்துக்கோங்க அப்படின்லாம் நிறையா சொன்னாங்க. நான் எல்லாமே உங்களுக்கு ஆட் பண்ணுறேன், நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? அது ஹாய் சொல்லு. ஹாய், how are you? No சரி. இந்த மாதிரி தான் வந்துட்டு அந்த இது பொங்கல் வந்து சாட்டுவாங்க. ஸோ இதில் தான் வந்துட்டு வேப்பிலெல்லாம் கட்டி இது பண்ணிகிட்ருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு கொட்டடிச்சு சொல்லுவாங்க. அது வந்து பின்னாடி வரும், நீங்கள் வந்து எல்லோரும் பாருங்கள். அதில் எப்படி எப்படி சொல்லுவாங்க எல்லாமே வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இப்படி இருக்கிறாங்களே இந்த திருவிழா பூக்குடி காப்பு கட்டுவாங்க. 27 காப்பு கட்டுவாங்க. கண்டிப்பாக பூக்குடி திருவிழா 27 நாள் வரல காப்பு கட்ட கண்டிப்பாக.
இதோட இந்த வீடியோ வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ நீங்கள் எல்லாருமே வந்து ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் வந்துட்டு இதில் நிறைய எங்கள் ஊரில் நாங்கள் எப்படி வந்து பொங்கல் சாப்பிட்டோம் கிளியராக இருக்காது, பட் ஓகேவாக இருக்கும். ஸோ இனிமேல் வந்து சட்டி அப்புறம் இதுக்கு மேலே பொங்கல்லாம் எப்படி நடக்குது, முளைப்பாரி எல்லாமே நான் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து டீட்டெயிலாக காமிக்கிறேன். இது ஐடியா இல்லாமல் எடுத்த வீடியோ ஸோ நான் அவ்வளோதான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பாய். பாய்.